அவனை தட்டி ஒரு கதை சொல்லு ராம்ஸ். கதையா? கதை கேட்கும் அன்பர்களே, கதை கூறும் இந்த அடியனினுடைய அன்பான வணக்கங்கள். தங்களுடைய மேலான ஆதரவின் மூலமாக 70 வாரங்களை நாம் கடந்து விட்டோம். தொடர்ந்து நானும் கதைக்கிறேன், நீங்களும் ஆதரவு தாருங்கள். நன்றி. வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம் சுஜாதா அவர்களுடைய ஒரு கதையை பார்க்கலாம். கதையோட பேர் அவர் வச்சது அதே தான், திமலா. வழக்கமாக முன்னாடி பின்னாடி நம்ம கொஞ்சம் சேர்த்துருப்போம். கதைக்குள்ளே போகலாமா? திமலா. ஜீவாவுக்கும் ஆத்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு இந்த சனிக்கிழமை திமலாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு அனுமதி கிடச்சிச்சு. இப்போ குழந்தைக்கு 4 வயசு ஆச்சு. இந்த 9 வருஷமாக விடாமல் அவங்க அப்ளை பண்ணி இப்போ தான் அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடச்சிருக்கு. அதுவும் அவங்க இருக்கிறது இப்போ தண்டனை காலம். தண்டனை காலத்தில் இந்த மாதிரி திமலா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது பெரிய விஷயம். 2 பேருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்துட்டு மகன் ஆதவும் அவனும் கொஞ்சம் சிரிச்சுன்னு தான். சரி, என்ன தண்டனை காலம்? 4 வருஷம் கழித்து இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு ஹோம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துலலாம் 21ஆவது நூற்றாண்டெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்னு இருக்குமே, அந்த மாதிரி எல்லாமே ஹோம் ஸ்கூல் தான். அதில் போன வாரம் அவனுக்கு சூரிய குடும்பம் பற்றி வகுப்பு எடுத்துருக்குறாங்க. அவனுக்கு அப்போ சூரியன் ரொம்ப கவர்ந்து இருக்குது. அதை வச்சு அவன் ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கான். ஒரு பிரிண்டிங் பேப்பரில், பிரிண்ட் எடுக்கிற பேப்பரில் A4 ஷீட்டில், சூரியனே நீ ஆரியனோ அல்லது வேறொருனோ அப்படின்னு ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கான். ஹோம் கார்ட்ஸ் மாதம் மாதம் செக் பண்ண வரும்போது இந்த பேப்பரை அவங்க பார்த்துட்டாங்க. பேப்பரே கிடைக்காத காலத்தில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதியிருக்கிறானே, இது காரணம் நீங்கள் தான். ஏன்னா தலைவர் சத்யாவுடைய கட்டளைப்படி 5 வயசுக்குள்ளே எந்த குழந்தை தப்பு செஞ்சாலும் அதுக்கு அப்பா அம்மா தான் பொறுப்பு. அதனால் இவங்க 2 பேருக்கும் தண்டனை என்னென்னா, ஆத்மா ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சியில் வேலை செஞ்சுட்டுருக்கான். ஜீவா ஒரு அரசாங்க பணியில் இருக்கிறார். 2 பேருக்கும் 1 வருஷத்துக்கு சம்பள உயர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன குழந்தைக்கு ஹோம் ஸ்கூல் என்னன்னு பார்க்கலாம் இல்லையா? எல்லாமே தண்ணீர் கடியில் தான் அவங்களோட வாழ்க்கையே. 22ஆம் நூற்றாண்டு போல் பெரிய பிரளயத்தில் தண்ணி உலகம் ஃபுல்லாக வந்ததில் எல்லாரும் பூமி கடியில் வாழ வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. பெரிய பெரிய கண்ணாடி கூண்டுகள் அமைச்சு அங்கே தான் வாழ்க்கை. அங்கே தான் பேப்பர்லாம் அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு 10 பேப்பர் கொடுப்பாங்க. எதாவது பிரிண்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கான கணக்கும் ஹோம் கார்ட்ஸ் வரும்போது கொடுத்துடணும். ஸோ பேப்பருக்கு ரொம்ப தட்டுப்பாடு. இப்போ பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் வெளியே போக முடியாது. இவங்க எல்லாருமே பாதுகாப்பாக அவங்களுடைய வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்த உடனே ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கேட்டாங்க. ஜீவா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொன்னான். ஆத்மா இல்லை ஆண் குழந்தை தான் வேணும், ஆனால் பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொன்னான். வழக்கம் போல் மனைவி தானே ஜெயிப்பா. ஸோ ஜீவா ஆசைப்படி ஆண் குழந்தை, அதுக்கு பேர் எல்லாமே வச்சுருவாங்க முன்னாடியே. ஆதவன்னு நம்ம தலைவர் சத்யாவுடைய கட்டளைப்படி 2 எழுத்து இல்லை 3 எழுத்துக்கு மேலே யாருக்கும் பேர் இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு வச்ச பேர் இன்னொரு ஆளுக்கு இருக்காது. அப்படி தான் நாட்டுடைய சட்டம். அந்த மாதிரி உடனே இவங்களுக்கு ஆண் கரு வச்சு இவளோட வயிற்றில் இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. 9 மாதம் 18 நாள் ஆன உடனே 2 ரோபோ டாக்டர்ஸும் 2 ரோபோ நர்ஸஸும் வந்தாங்க. வந்துட்டு அவங்களே ஒரு டேபிள் எடுத்து வந்திருந்தாங்க. அதை நல்லா செட் பண்ணிட்டாங்க. ஜீவாவை ஏறி படுக்க சொன்னாங்க. முகத்தில் ஒரு மாஸ்க் வச்சாங்க. ஃபுல்லாக மயக்கமாயிட்டா. ஆன உடனே சிசரின் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க 2 டாக்டர்ஸும். அந்த ஒரு ரோபோ நர்ஸ் குழந்தைய வாங்கி தொப்புள் கடி கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுட்டா. இன்னொரு ரோபோ நர்ஸ் அங்கே இருந்த அந்த எல்லாத்தையும், அந்த இதெல்லாம் இருக்குல்ல மீதானதெல்லாம், அதெல்லாத்தையும் எடுத்து அங்கே வேனிஷ் பின் இருந்துச்சு, அதில் போட்டு ஒரு பட்டன் எடுத்தோன்னே எல்லாம் பேர்ன் ஆகி ஆஷ் ஆகிடுச்சு. இதை முடிச்சுட்டு
அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு ரோபோ நர்ஸ் மட்டும் அங்கேயே தங்கிட்டா. ஏன்னா குழந்தை வந்து 4 வயசு ஆகிற வரைக்கும் அரசாங்கத்தோட பொறுப்பு. அவங்க இருந்து பார்த்துக்குவாங்க. அந்த ரோபோ நர்ஸும் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடணும், கணவனும் மனைவியும். இதுதான் நாட்டோட சட்டம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வயசு ஆனோன்னா குழந்தைய வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களோட கண்ட்ரோலில் தான். வீடு ஃபுல்லாக சென்சார்ஸ் இருக்கிறதுனால எதுவும் பயப்பட தேவையில்லை. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களோட ஹேண்ட் ஃபோன்லேயே அப்பப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் குழந்தை அப்படியே இருந்துச்சு. ஹோம் ஸ்கூலில் கற்றுக்கினது அவன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டான். இவங்க குழந்தைய ஒழுங்காக கவனிக்கலைனால அவங்களுக்கு இந்த தண்டனை. இந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து திமலா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாம் சனிக்கிழமை காலையில், அதுவும் சனிக்கிழமை திமலா போடுறது ஜீவாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காலையில் எழுந்து எல்லோரும் கிட்டக்கிட்டு ரெடி ஆனாங்க. கரெக்டாக வந்து அந்த டன்னல் வந்துச்சு. அந்த டன்னலில் வச்சு எல்லாம் போய் சப்மெரீனில் ஏறிட்டாங்க. ஏறினோன்னே நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களோடலாம் பேசியிருந்தாங்க. ஆதவுக்கு வந்து அங்கே 2 புது நண்பர்கள் கிடச்சாங்க. ஆரோன்னு ஒருத்தன், சூரஜ்னு ஒருத்தன். அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே லூட்டி அடிச்சுன்னு இருந்தாங்க. இருக்கிற ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண அப்புறம் தண்ணியுடைய மேல் பகுதிக்கு இந்த சப்மெரின் வந்துச்சு. வந்த உடனே சப்மெரின் ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஓப்பன் ஷிப் ஆகிடுச்சு. எல்லோரும் வெளியே எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு கோபுரம் தெரியுது. அப்போது ஒரு மெக்கானிக்கல் வாய்ஸ் சொல்லுது, இதுதான் வந்து திமலா. 20-21ஆம் நூற்றாண்டுலலாம் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு புண்ணிய ஸ்தலம். திருப்பதின்னு சொல்லுவாங்க கீழ் இடத்த, மேலே வந்து திருமலைன்னுவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம திமலான்றோம். இந்த தண்ணீரெல்லாம் வந்தனால, பிரளயம் வந்தனால நம்ம எல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டோம், தண்ணிக்குள்ளே போயிட்டோம். இதெல்லாம் வந்து இப்போத்துக்கு தெரியுது தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்நேரத்துக்கு அப்படியே பின்னாடி இருந்து ஒரு சுப்ரபாதம். அப்போ திருப்பி மெக்கானிக்கல் வாய்ஸ் சொல்லுது, இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடின பாட்டு இது அப்படின்றாங்க. எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கன்னத்தில் போட்டுக்கிறாங்க. அவங்க படித்ததெல்லாம் அவங்களுக்கு இப்போ ஞாபகம் வருது. எல்லோரும் பார்த்துட்டு திமலா பார்த்து முடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் எல்லாம் சுற்றி முடித்த உடனே திருப்பியும் சப்மெரின் வந்து மூடிக்குது. எல்லோரும் தண்ணிக்குள்ளே திருப்பியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குதோ. இதெல்லாம் வந்து கிபி 3000 நடந்த கதைங்க. நன்றி அன்புகளை, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.